மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்பில் நம்ம பார்த்தது சிலப்பதிகாரம் கதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இயற்கை வாழ்த்து பாடல் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சிலப்பதிகாரம் பாடல் எதை வாழ்த்து தொடங்குகிறது அப்படின்னா, 1 கதிரவன், நிலவு, மலை அப்படின்ற இந்த 3 இயற்கையை வணங்கி தான் இளங்கோவடிகள் பாடலை எழுத ஆரம்பிக்கிறார். இந்த 3ஓட யாரை ஒப்பிட்டு பாடல் பாடுறாரு அப்படின்னா, சோழ மன்னனை ஒப்பிட்டு. சரியாம்மா? கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊரை ஆட்சி செய்யக்கூடியவர் தான் இந்த சோழ மன்னன். அப்போ சோழ மன்னனோட சிறப்பு இந்த கதிரவனோடையும் நிலவுடனும் மலையுடனும் எவ்வாறு ஒற்று போய்கிறது அப்படின்றதைத்தான் நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 பாடல் பாருங்கள். நிலவை பற்றி சொல்கிறாரு. திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று அங்கன் உலகளித்தலான் அப்படின்னு, அதாவது முதல்ல நிலவை போற்றியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, நிலவு குளிர்ச்சி பொருந்தியது. சரியப்பா, அதே போல் யார் குளிர்ச்சி பொருந்தியவன் அப்படின்னா, அந்த சோழ நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அந்த சோழ மன்னனின் வெண்கொற்ற குடை. அதாவது இந்த உலகத்தில் யாரும் இப்போ காசு உள்ளவங்க காசு இல்லாதவங்கன்ற ஒரு பாகுபாடே கிடையாது. சரினா சரி, தப்புனா தப்பு. அப்போ அதுதான் அவரோட ஆட்சி முறை. அந்த அவரோட ஆட்சி முறைக்கு கீழே ஒரு சாராருக்கு நல்லது, ஒரு சாராருக்கு தீது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்சி செய்கிறது கிடையாது. எல்லாருமே அவருடைய ஆட்சிக்கு கீழ் சமம் அப்படின்றது தான். சரி, அப்போ அந்த நிலவு எப்படி தமக்கு குளிர்ச்சியையும் ஒளியையும் தருகிறதோ, அதே போல் அந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்த சோழ மன்னனும் அவனுடைய ஆட்சியால் அந்த நாடே என்ன செய்யுது அப்படின்னா சிறப்பாக உள்ளது. அதனால் நம்ம என்ன செய்வோம், நிலவை வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாடலுக்கான பொருள்: தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்றை குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதே போல வெண்ணிலாவும் தன் ஒளியால் உலகிற்கு இன்பம் அளிக்கின்றது. அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம். அடுத்தது பாடல் சூரியன். பருதி அப்படின்னா சூரியன், ஞாயிறு நாளும் சூரியன் தான். சரியாம்மா? ஞாயிறு போற்றுதும் ஞாயிறை போற்றுவோம், அதாவது கதிரவனை வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு, அதாவது காவிரி ஆறு பாய்ந்து வளம் செழிக்கக்கூடிய ஊர் எது அப்படின்னா சோழ நாடு. அப்படிப்பட்ட அந்த ஊரை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் யார் அப்படின்னா சோழ மன்னன். அவனது அதாவது சூரியன் எப்படி ரவுண்டாக இருக்கோ அதே போல் அந்த சோழ மன்னனோட ஆணை சக்கரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரவுண்டாக தான் இருக்குமா. சரியாப்பா? அந்த கதிரவன் எப்படி மலையை, அதாவது இமயமலையை சுற்றி வருகிறதோ அதே போல் இந்த சோழ மன்னனுடைய ஆணை சக்கரமும் எப்படித்தானா எல்லாருக்கும் சமமாக நீதியை வழங்கக்கூடியது. ஆகையால் நாம் கதிரவனை வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பாடலின் பொருள் பாருங்க. காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை என்ன செய்கிறது, வலப்புறமாக சுற்றி வருகிறது. எனவே நாம் கதிரவனை வணங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மலை. மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். பொருள் பாருங்க. அச்சம் தரக்கூடிய, அதாவது கடல் அப்படின்னாலே கண்ணுக்கு எட்டிய தூரம் பறந்து விரிந்து இருக்கக்கூடியது தான் கடல். அப்போ அந்த அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு மன்னன் என்ன செய்வான் அப்படின்னா அருள் செய்கிறான். அதாவது அவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் ஆட்சி செய்யக்கூடியவன். அதே போல தான் மலை எப்படி வானிலிருந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் பொழிந்து காக்கிறதோ அதே போல் நம்மளுடைய சோழ மன்னன் எப்படிப்பட்டவன், நம்ம அனைவரையும் சமமாக ஆட்சி செய்யக்கூடியவன். அதனால் மலையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கியிருக்காரு. சரியாம்மா? அப்போ சிலப்பதிகாரம் காப்பியம் எவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது அப்படின்னா ஞாயிறு, திங்கள், மலை. நன்றிம்மா.